கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 கொரிந்தியர் 8:2, 2 கொரிந்தியன்ஸ் 8:2. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இப்போ இந்த மக்கதோனியா சபைகளை பற்றி சொல்லும்போது ஒரு 3 காரியம் சொல்கிறார். முதல்ல என்ன, அவர்கள் கொடிய தரித்திரத்தில் போனாங்க. அது அங்கே உள்ள சீதோசன நிலையினால அவர்களுக்கு விவசாயம் மற்றும் அவர்கள் துறைமுக பட்டணங்களில் வியாபாரங்கள் இல்லாதனால அவங்களுக்கு கொடிய தரித்திரம், பஞ்சம் கொடிய தரித்திரத்தில் இருக்க, பஞ்சம் தரித்திரம். அப்போ என்ன, மிகவும் ஏழ்மையான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. 2வது, அவங்க உபத்திரனால சோதிக்கப்படுறாங்க. அதாவது ஏற்கனவே இயற்கையின் மூலமாய் வரக்கூடியது தான் தரித்திரம். இங்கே உபத்திரம் எதனால வருகிறது? ரோமாபுரி பேரரசில் உள்ளவர்கள் அங்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உபத்திரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அவங்க அந்த உபத்திரத்தின் வழியாக போகிறாங்க. எப்படி கிறிஸ்தவன் சொன்னால் அவனுடைய ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கொள்ளக்கூடியதும், கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவனை அடித்து துன்புறுத்தக்கூடியதும், ஒவ்வொரு வருஷமும் அவன் தேவாலயம் அவன் ராயனுடைய கோயிலில் போய் ராயனே ஆண்டவர்னு சொல்லணும். ஆனால் இங்கே நம்ம இயேசுவே ஆண்டவர் சொல்ல, இப்படிப்பட்ட உபத்திரத்தில் அவங்க சோதிக்கப்படுறாங்க. ஆனால் 3வது என்ன சொல்கிறாரு, அவர்கள் பரிபூர்ண சந்தோஷமாக இருந்தாங்க. எப்படிங்க? அதாவது தரித்திரம் இருக்குது, அது மாத்திரம் இல்லை, வெளியே இருந்து ஒரே போராட்டமும் உபத்திரவமாக இருக்குது, துன்புறுத்தப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? பரிபூரணமான சந்தோஷம். சாதாரண சந்தோஷம் இல்லை, பூரணமான சந்தோஷம் மாத்திரம் இல்லை, பரிபூரணமான சந்தோஷம். அப்போ அந்த பரிபூர்ணமாக சந்தோஷமாய் இருக்கிறதுனால தான் அவர்கள் என்ன உதாரத்துவமாய், அதாவது அவங்களால அளவிட முடியாத அளவிற்கு கொடுத்தார்கள். நம்ம சுவிசேஷ நூலில் ஒரு சம்பவம் பார்க்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துக்கு போகிறாரு. அங்கே ஜெபாலயத்துக்கு போகும்போது ஒரு ஏழை விதவை இருக்கிறாங்க. அவங்க அங்கே ஒரு 2 காசு போடுறாங்க. அப்போ அவர் எல்லார பார்க்கலும் இந்த ஏழை விதவை அதிகமாக போட்டால்னு சொல்கிறாரு. காரணம் என்ன? மார்க் 12:44 சொல்லும்போது, அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததை எல்லாம் போட்டாள். எப்படி? கொடியது. இப்போ மக்கதோனியா சபையில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கொடிய பஞ்சம், தரித்திரம், உபத்திரமம். ஆனால் என்ன, மனசுக்குள்ள அப்படி ஒரு பூரண சந்தோஷம். அதனால தனக்கு உண்டானதை எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இவர்கள் ஒரு முன் உதாரணமாய் இருந்தார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுக்கிறார். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த காலகட்டங்களில் இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க ஒரு கிறிஸ்தவ கஷ்டப்பட்டானா நம்ம என்ன நிலைமை கொண்டு வந்துட்டோம்? ஒரு பஞ்சத்தில் இருக்கிறாங்க, ஒரு தரித்திரத்தில் போகிறாங்கன்னா, ஐயோ அண்ணே அவங்களுக்கு ஏதோ சாபம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவத்தில் ஒருத்தர் நல்ல ஒரு பக்திமானாக இருக்கிறாரு, ஒரு நல்ல ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும், அப்போ தான் அது ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு தவறான கண்ணோட்டம் நமக்கே வந்துருச்சு. இப்போ நிறைய பேருக்கு என்ன கண்ணோட்டம், ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால், அண்ணே கிறிஸ்தவர்னா அவருக்கு எல்லாமே கொடுக்கணும்ல, கர்த்தர் அவருக்கு வேலையை கொடுக்கணும்ல, கர்த்தர் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, கர்த்தர் அவங்களுக்கு குழந்தைய கொடுக்கணும்ல, கர்த்தர் அவங்களுக்கு வீடை கொடுக்கணும்ல, கர்த்தர் அவங்களுக்கு வாகனத்தை கொடுக்கணும்ல, இப்படி ஆக்கிட்டாங்க. ஏன்னா அதனால் இன்றைக்கி பெரும்பாலான சபைகளில் உள்ள பிரசங்க பீடங்களும் சரி, அங்கே பண்ணப்படுகிற ஜெபமும் எதை குறித்து தான் இருக்குது? உலக பிரகாரமான காரியத்தை குறித்து தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இங்கே உங்களுடைய சந்தோஷம் பொருட்கள்னால வர்றதில்லை. நீங்கள் வைத்திருக்கிற வீடுனாலேயோ, நீங்கள் வைத்திருக்கிற கார்னாலேயோ, இல்லை நீங்கள் போட்டிருக்க உடையினாலேயோ, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிறத வச்சு வர்றதில்லை சந்தோஷம். சந்தோஷம் எங்கேருந்து வருது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்முடைய இருதயங்களில் வரக்கூடியதான் அந்த சந்தோஷம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடியதான் அந்த சந்தோஷம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும்? இவ்வுலக பாடுகள் எப்படி லேசான உபத்திரவம், எதோட ஒப்பிடும்போது
நித்தியத்தோட ஒப்பிடும்போது. அப்போ நம்ம வந்து எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும்? நம்ம வந்து எவ்வளவு பாடுகள், எவ்வளவு துன்பங்கள் என்ன வந்தாலும், நமக்கு விட்டு சந்தோஷம் அகலாம பார்த்துக்கொள்வோமா? அந்த நித்திய வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய தாக்கம் இருக்கும்போது, இந்த உலக பிரகாரமான காரியத்த குறிச்சு இருக்காது. அப்போ உங்களுக்குள்ள முதல்ல ஒரு பூரண சந்தோஷம் இருக்கிறதா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல மாலை வேலைக்காய் நன்றி. இப்போதும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து சந்தோஷம் இல்ல. என்னுடைய சந்தோஷம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேன். அதன் மூலமாய் நித்திய வாழ்வை பெற்றுக்கொண்டேன் என்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உள்ளான பூரண சந்தோஷத்தோடு வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.